இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சட்டி எடுத்துகிட்டு வரமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அது கூட தேங்காயும் புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து வெண்டைக்காயையும் ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டியில் வறுத்து வச்சுக்கணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு சட்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை அதை நல்லா போட்டு அது வெடித்தோடனே அதில் கத்திரிக்காயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதையும் கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் பருப்பு, தக்காளி, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கணும். வேக வச்சதை எடுத்து அது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூட சேர்த்து போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த வறுத்த வெண்டைக்காயையும் சேர்த்து அந்த குழம்போட கிண்டி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்மளோட ரெசிபி ரெடி.